திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. தமிழ் சினிமா இதுவரைக்கும் ஏகப்பட்ட கதாநாயகிகளை சந்தித்திருக்கும். ஆனால் எல்லா கதாநாயகிகளும் மக்கள் மனதில் இடம் பிடித்திருக்கிறார்களா என்றால் அது கேள்விக்குறிதான். ஏதோ ஒரு சில நடிகைகள் தான் மக்கள் மனதில் இடம் பிடித்து கனவு கண்ணியாக வலம் வந்தார்கள். அந்த வகையில் 70 காலகட்டத்தில் ரசிகர்களின் மனதில் வாழ்ந்த மஞ்சுளா விஜயகுமார் பற்றியும், அவர் எப்படி 2வது மனைவியாக விஜயகுமாரை திருமணம் செய்து கொண்டார் என்பது பற்றியும் இந்த செய்தியில் பார்க்கலாம். தஞ்சாவூரை பூர்வீகமாக கொண்டவர்தான் நடிகை மஞ்சுளா. இவரின் உண்மையான பெயர் மஞ்சுளா தேவி. சினிமாவிற்காக தனது பெயரை சுருக்கிக் கொண்டார். பனிராவ் கௌசல்யா தம்பதியருக்கு 2வது மகளாக பிறந்தார். மஞ்சுளாவின் தந்தை ரயில்வே துறையில் மேலதிகாரியாக பணியாற்றி கொண்டிருந்த போது பணியிடை மாற்றம் காரணமாக தஞ்சாவூரிலிருந்து சென்னைக்கு குடிபுகுந்தனர். அங்கு மீனம்பாக்கத்தில் உள்ள ஒரு ஆங்கில பள்ளியில் படித்து வந்த மஞ்சுளாவிற்கு நடிப்பின் மீது ஆர்வம் வந்துள்ளது. இதனால் பள்ளிக்கூடத்தை ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி கட்டடித்துள்ளார். சரியாக பள்ளிக்கூடம் போகாமல் இருந்தால் படிப்பை நிறுத்திவிடுவார்கள். பின் நாம் ஆசைப்பட்டபடி சினிமாவில் நடிகையாகிவிடலாம் என்ற எண்ணத்தில் மஞ்சுளா அப்படி செய்துள்ளார். மஞ்சுளா ஆசைப்பட்டது போலவே பள்ளிக்கு சரியாக போகாததால் மஞ்சுளாவை பள்ளியிலிருந்து நிறுத்திவிட்டார்கள். மஞ்சுளாவை கண்டித்த பெற்றோர் அவரை வேறு ஒரு பள்ளியில் சேர்க்க முயற்சி செய்தபோது மஞ்சுளா தனக்கு படிப்பின் மீது விருப்பமில்லை, நடிப்பின் மீதுதான் ஆசை என்று சொல்ல, சினிமாவிற்கும் நம் குடும்பத்திற்கும் சம்பந்தமே இல்லையே என யோசித்த மஞ்சுளாவின் அப்பா குடும்ப நண்பரான சங்கர் கணேசிடம் விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதன்பின் தான் மஞ்சுளாவிற்கு சாந்தி நிலையம் திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அந்த படத்தை தொடர்ந்து கதாநாயகி வாய்ப்பு தேடி வந்த மஞ்சுளா விஜயா ஸ்டுடியோவில் போட்டோவிற்கு போஸ் கொடுத்துள்ளார். அப்போதுதான் அந்த அழகு தேவதை எம்ஜிஆர் கண்ணில் பட அவருக்கு ஜோடியாக நடிக்க 5 வருட கான்ட்ராக்ட் போடப்பட்டு ரிக்ஷாக்காரன் படத்தில் ஹீரோயினாக அறிமுகமானார். அந்த படத்தை தொடர்ந்து எம்ஜிஆருடன் உலகம் சுற்றும் வாலிபன், இதய வீணை, நேற்று இன்று நாளை, நினைத்ததை முடிப்பவன் போன்ற படங்களில் நடித்தார். அதேபோல சிவாஜியுடன் டாக்டர் சிவா, எங்கள் தங்கராஜா, அவன்தான் மனிதன், என் மகன், அன்பே ஆருயிரே, மன்னவன் வந்தானடி, உத்தமன், அவன் ஒரு சரித்திரம், ஏவிஎம் ராஜனுடன் டாக்டர் அம்மா, முத்துராமனுடன் மறுபிறவி, எல்லாரும் நல்லவர்கள், மூக்காமுத்துடன் பூக்காரி, ஸ்ரீகாந்துடன் ராஜநாகம், தெலுங்கில் அப்போது சூப்பர் ஸ்டாராக இருந்த என்டிஆர், சோபன் பாபு போன்ற நடிகர்களுடன் ஜோடி போட்டு நடித்து 70 காலகட்டத்தில் தனது அழகாலும் ஸ்டைலாலும் கவர்ச்சியும் தமிழ் தெலுங்கு ரசிகர்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் மஞ்சுளா. இப்படி சினிமாவில் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த போதுதான் மஞ்சுளாவின் மனதில் காதல் துளிர்விட்டது. விஜயகுமாருடன் உன்னிடம் மயங்குகிறேன் படத்தில் நடித்த போது மஞ்சுளாவிடம் நட்பாக பேசி பழகியுள்ளார். ஒரு கட்டத்தில் மஞ்சுளாவை அவருக்கு பிடித்து போக ஒரு நாள் மஞ்சுளாவிடம் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று கேட்டுள்ளார். விஜயகுமாருக்கு ஏற்கனவே திருமணமாகி 3 குழந்தைகள் இருந்த நிலையில் திருமணம் செய்து கொள்வதாக சொன்னதால் குழம்பி போன மஞ்சுளா, இதை நீங்கள் என் அம்மாவிடம்தான் கேட்க வேண்டும் என மழுப்பலாக பதில் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பியுள்ளார். ஆனால் மஞ்சுளாவின் மனதிலும் விஜயகுமார் மீது ஒருவிதமான காதல் இருந்துள்ளது. இதன் பின் விஜயகுமார் மஞ்சுளாவின் பெற்றோரை சந்தித்து திருமணம் குறித்து பேசியிருக்கிறார் விஜயகுமார். அப்போது மஞ்சுளாவின் பெற்றோர் அவளுக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் என்றால் எங்களுக்கு எந்தவிதமான தடையும் இல்லை என காதலுக்கு பச்சை கொடி காட்ட இருவரின் திருமணமும் எளிமையாக நடைபெற்றது. அதன் பிறகு இருவரின் காதலுக்கு சாட்சியாக வனிதா, பிரீதா, ஸ்ரீதேவி என 3 மகள்கள் பிறந்தார்கள். அடுத்தடுத்து பிறந்த குழந்தைகளால் சினிமாவிற்கு முழுக்கு போட்டுவிட்டு தன்னுடைய குழந்தைகளை கவனித்துக் கொண்டார். பின் 1990 காலகட்டத்தில் மீண்டும் நடிக்க வந்த மஞ்சுளா முரளியுடன் புது வசந்தம், பிரபுவுடன் செந்தமிழ் பாட்டு, அமரன், காவிய தலைவன், சமுத்திரம், சேரன் பாண்டியன், நாம் இருவர் நமக்கிருவர் என போன்ற படத்தில் தன்னுடைய 2வது இன்னிங்ஸை தொடங்கி அதிலும் வெற்றி பெற்றார். நடிகை மஞ்சுளா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என பல மொழிகளில் 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். தனது குழந்தைகள் மீது அதீத பாசம் வைத்திருந்த மஞ்சுளா தனது மகள் வனிதா மகனை கேட்டு நடத்திய போராட்டத்தில் ஏற்பட்ட மனக்கசப்பால் வனிதாவை வெறுத்து அவள் தனது மகளே கிடையாது, ராட்சசி, அவள் என் வயிற்றில் பிறந்ததை நினைக்கும் போதே கேவலமாக உள்ளது என்றெல்லாம் திட்டி தீர்த்தார். இதையடுத்து கடந்த 2013ஆம் ஆண்டு மஞ்சுளா காலமானார். அவரின் மறைவின் போது கூட வனிதாவை இறுதி சடங்கு செய்ய விடாமல் பிரச்சனை நடந்தது. ரஜினி, சரத்குமார், ராதாரவி வனிதாவை அழைத்து இறுதி சடங்கில் கலந்து கொள்ளும்படி சொன்னதாக ஷகிலாவுடனான பேட்டியில் வனிதா கூறியிருந்தார். மேலும் அம்மா மன உளைச்சலில் இருந்தார்கள். இதனால் தினமும் அம்மா குடிப்பார்கள். குடிப்பழக்கத்தால் அம்மாவிற்கு 3 முறை மஞ்சள் காமாலை வந்தது. அப்போதும் அவங்க குடிப்பழக்கத்தை நிறுத்தவில்லை என கூறியிருந்தார். மஞ்சுளாவின் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவரின் மரணத்திலும் பலவிதமான கருத்துக்கள் இருந்தாலும் மஞ்சுளா இன்றும் மக்களின் மனதில் அழகிய தமிழ் மகளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.